குஜராத் அணியை பொளந்து கட்டின ரிஷப் பண்ட் இதுவரைக்கும் பார்த்திராத அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி மிக மிக முக்கியமான ஆட்டத்தில் இப்படியா மோசமா விளையாடுவாங்க அப்படின்னு குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் படுதோல்வி அவங்க அடைஞ்சது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல எடுத்து பார்த்தோம்னா ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், அதே போல பஞ்சாப், இந்த எல்லா அணிகளுமே குஜராத் டைட்டன்ஸ் அணியின் இந்த மோசமான தோல்வியால எல்லாருமே துள்ளி குதிச்சு மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்சது குஜராத் டைட்டன்ஸ் அணி தான். ஆனாலுமே அவங்க தெரியாம லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஓபனர்களாக மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேருமே வந்தாங்க. இதுல மார்க்ரம் கொஞ்ச நேரம் 36 ரன் எடுத்தாரு, நல்லா தான் விளையாண்டாரு, 36 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா மிச்சல் மார்ஷ் அவருக்கு உரிய பேட்டிங், ஒரு ஒரிஜினல் ஆஸ்திரேலியா பிளேயர் மாதிரி இன்னைக்கு பயங்கரமான பேட்டிங்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஃபாஸ்டா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அதே போல மறுமுனையில வந்த நிக்கோலஸ் பூரன் வழக்கமா அவர் எப்படி விளையாடுவாரோ அதே மாதிரியான மோசமான பேட்டிங்கை பூரன் வெளிப்படுத்தி 56 ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமலும் இருந்தாரு. அதே போல முனையில மிச்சல் மார்ஷ் கடைசியா 117 ரன் எடுத்து தான் அவருடைய விக்கெட்டையே இழந்தாரு. இப்படி இருக்க கடைசி சில ஓவர்கள் மட்டும் பேட்டிங் பண்ண நம்ம ரிஷப் பண்ட் ஒத்த கை 6, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி வித்தியாசமான 6, இப்படி 2 சிக்ஸர்களை அடிச்சு கடைசியா 20 ஓவருக்கு 235 ரன்கள், ரொம்ப பெரிய டார்கெட் இது. 236 ரன் கடைசியா குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களுக்கு எதிராக டார்கெட்டாக நிர்ணயிச்சிருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி. ஸோ இந்த ரொம்ப மோசமான கஷ்டமான ஸ்கோரை சேசிங் பண்றதுக்காக நம்ம சாய் சுதர்ஷன் கில் ரெண்டு பேருமே வந்தாங்க. சாய் சுதர்ஷன் அவர் வழக்கம் போல நல்லா தான் விளையாட பார்த்தாரு, ஆனாலுமே 21 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ கேப்டனான கில் அவர் அபாரமா விளையாட போறாரு அப்படின்னு பார்த்தா அவரும் சில ஃபோர்கள் மட்டுமே அடிச்சுட்டு 35 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்க ஜாஷ் பட்லர் அவரும் அவருடைய பங்குக்கு சில 6 சில 4 அடிச்சுட்டு 33 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அந்த வகையில் இதுவரைக்கும் நடந்த ஆட்டங்கள்லயே குஜராத் அணியை காப்பாத்தினது அவங்களுடைய டாப் ஆர்டர் இந்த 3 பேட்ஸ்மேன்கள் தான். இந்த 3 பேட்ஸ்மேன்களுமே எப்ப அவுட் ஆனாங்களோ அந்த இடத்துலயே ஆட்டம் கண்டு போச்சு குஜராத் அணியின் மொத்த பேட்டிங் லைன் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்தாங்களே நம்ம தமிழக பிளேயர் ஷாருக் கான், அதுக்கப்புறமா ஷெஃபர், இவங்க ரெண்டு பேருமே எப்படி குஜராத் அணியை இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க வைக்காம விட மாட்டோம்டா அப்படின்னு சர்னு 4 விட 6 அதிகமா தொடர்ச்சியா பறக்க விட்டாங்க. சோ ஓவருக்கு 20 ரன் அடிக்க வேண்டிய நிலைமை இருந்த போதும் இரண்டு பேருமே மனசு தளர விடாம லக்னோ அணியின் போலர்கள் எல்லா பந்தையுமே நாலா பக்கமும் சிதறடிச்சாங்க. ஆனாலுமே ஷெஃபன் 38 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த ராகுல் திரிபாட்டி அவரும் 2 ரன்னுக்கே அவுட் ஆக அதுக்குள்ள அங்க ஸ்கோர் போர்ட்ல கிடுகிடுன்னு ரன் பிரஷர் தாறுமாறாக ஏறிடுச்சு. ஆனாலுமே விட்டு கொடுக்காத நம்ம தமிழக பிளேயர் ஷாருக் கான் அவர் அரை சதம் அடிச்சு குஜராத் அணியை ஜெயிக்க வைக்க எவ்வளவோ போராடினாரு. ஆனாலுமே எடுக்க வேண்டிய டார்கெட் 236 கொஞ்சம் கிடையாது. சோ இதனால இந்த மேட்ச்ல கடைசியா அந்த டார்கெட்டை சேசிங் பண்ண முடியாம குஜராத் அணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சோ இந்த தோல்வி ஒரு சாதாரண தோல்வி கிடையாது. பிளே ஆஃப்க்கு உள்ள குஜராத் அணி அவங்க குவாலிஃபை ஆயிருந்தாலும் இந்த தோல்வி குஜராத் அணியை டாப் 2ல நிறைவு செய்ய முடியாம அவங்கள புள்ளி பட்டியலை விட்டு கீழே தள்ளுற மாதிரியான நிலைமைக்கு தள்ளியிருக்கு. ஸோ இதனால லாபம் அடைய போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி, ஆர்சிபி அணி இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய அளவில் குஜராத் அணியின் இந்த தோல்வி அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அதே போல ஆர்சிபி இவங்க இரண்டு பேருமே டாப் 2ல நிறைவு செய்யறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமா ஏற்பட்டிருக்கு. ஏன் பஞ்சாப் அணிக்கு கூட அந்த வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஸோ இதனால இந்த தொடர் முழுக்க நல்லா விளையாண்டுட்டு கடைசி நேரத்தில் குஜராத் அணி, அதுவும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் தொடர்ந்து மோசமா தோத்துக்கிட்டு இருந்த அணிக்கிட்ட அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அடி. தற்போது 3வது இல்லைனா 4வது இடத்துக்கு தள்ளப்பட வேண்டிய நிலைமைக்கு குஜராத் அணி கடைசியா சிஎஸ்கே அணிக்கிட்ட ஜெயிக்கணும், அதுவும் ஜெயிக்கலனா ரொம்ப மோசமான நிலைமைக்கு குஜராத் அணி தள்ளப்படுவாங்க.